கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் உள்ள திருக்களிப்பாளை. இங்கு பால்வண்ணநாதரும் வேதநாயகியும் அருள்பாலிக்கிறார்கள். 2000 வருடத்திற்கு முந்திய தலம். அப்பர் சுந்தர சம்பந்தரால் பாடப்பட்ட தலம். சிவபெருமானே இம்மையே உன்னை அந்த கோயிலுடைய பேர் வந்து திருக்கடிப்பாளையம் பேர். சுவாமி பேர் பால்வண்ணநாதர், அம்பாள் பேர் வேதநாயகி. கீழே இருக்க பார்த்தீங்கன்னா லிங்கம். ஸோ அந்த லிங்கமானது வெண்ணையால் செய்யப்பட்ட லிங்கம். கபிலருங்க ரிஷியானவர் வெண்ணையால் லிங்கம் செஞ்சு நதிக்கரில் வச்சு பூஜிக்கிறார். முனிவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுது சடகன்ற ராஜா குதிரையை வளம்பிடும் பொழுது குதிரையோட கால் குழம்புப்பட்டு பின்னமான லிங்கம். முனிவர் கண்பிடிச்சு பார்க்கிறார், லிங்கம் பின்னமாயிட்டு. மறுபடியும் லிங்கம் செஞ்சு பூஜிக்கலாம் நினைக்கும் போது தான் பார்வதி பரமசிவம் நேரடியாக காட்சி கொடுத்தும் நதியில் நான் இருக்கேன் அதிகம் மறுபடியும் இருக்கான்னு சொல்லிட்டேன். இந்த லிங்கத்துக்குள்ள அபிஷேகம் பண்ணால் 2 லிட்டர் பால் உள்ளே இறங்கும். இந்த அபிஷேக பால் எடுத்து சாப்பிட்டோம்னால் நம்முடைய தீராத வியாதிகளும் தீருங்கிறது ஐதீகம். இது மூவர் பாடிய ஸ்தலம். இந்த கோயிலுடைய தலைவிருச்சிகம் வில்வம். இந்த சிவனோட சக்தியை நினைக்க குழந்தை பாக்கியம் இல்லாதவா, திருமணம் தடைபடுறவா இந்த சிவனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு பல விஷயம் காணிக்கை பண்ணிட்டு போனால் நடக்குங்கிறது ஐதீகம் நடந்துருக்கு. அடுத்து இந்த கோயிலில் இன்னொரு சிறப்புனா நகாரா சுத்தினா பைரவர் இருக்கார். கால பைரவர் காசிக்கு நிகரான பைரவர். இந்த பைரவருக்கு நாய் வாகனம் கிடையாது. சர்ப்பம் தாரணாகுடி 27 எலும்புக்கூடுகளால் உருவாக்கப்பட்ட பூனல், ஜடாமுடி, கோரப்பல், கபாலத்தோடு உருவாக்கப்பட்ட பைரவர். ஒவ்வொரு அஷ்டமியும் விசேஷமாக இருக்கும். தேய்பிர அஷ்டமி, வளர்ந்த அஷ்டமி. மற்ற நாட்களில் ராகுகால் நேரத்தில் பைரவர் தரிசனம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவபெருமான் கபில முனிவருக்கு காட்சியளிக்கும் பொழுது இங்கு உள்ள மணலில் காமதேனுவே வந்து பாலை பொழிந்ததால் இதே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள். இந்த லிங்கத்தை வணங்குபவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்று கூறி அருளினார். இந்த லிங்கம் வெண்ணிறமாகவே காணப்படுகின்றது.